அனைவருக்கும் வணக்கம். நாம் அகத்திய மாமுனிவர் அருளிச் செய்த முதுமொழி ஞானம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையான ஞான கருத்துக்களை ஒருவர் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் சித்தர் பெருமக்களுடைய நூல்களை வாசித்து பார்த்து அதிலே சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை உள்ளது உள்ளபடியாக உண்மை கருத்தாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் முதலாவதாக நல்லொழுக்கம் வாய்த்தவராக இருக்க வேண்டும். சத்குருமார்கள் சொல்லியிருந்தபடியாக ஒழுக்க நெறியை பேணி சீவகாரண்ய ஒழுக்கத்திலே நிலைநிற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவருக்கு மட்டுமே இந்த ஞான சாதனத்தின் உண்மை நுணுக்கங்கள் புரிய வரும். இதை எப்படி புரிந்து கொள்வது? நம்முடைய அறிவை கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவிலேயும் இரண்டு வகையான அறிவுகள் இருக்கின்றன. பட்டறிவு, பகுத்தறிவு என்கிற இரண்டு இருக்கிறது. பட்டறிவு, பகுத்தறிவு என்பது நம்முடைய வெளியிலே உலாவக்கூடிய அறிவை கொண்டு அலசி ஆராய்ந்து பார்த்து இது தகும் தகாது என்பதை தெரிந்து கொள்வது பகுத்தறிவு. பட்டறிவு என்பது அனுபவத்தின் வாயிலாக கிடைக்கக்கூடியது. இந்த இரண்டு அனுபவங்களையும் சரியாக ஒத்து பார்த்து ஆழ்மனம் என்பது ஒரு முடிவுக்கு வருகிறது. ஆழ்மனம் அத்துணை சுலபத்திலே நாம் சொல்லக்கூடிய எந்த கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொள்வதில்லை. காரணம் யாதென்றால் ஆழ்மனம் என்பது நேரடியாக ஆன்மாவால் நிர்வகிக்கப்படுகிறது. அந்த வகையிலே அறிவை கொண்டு அறிவை விருத்தி செய்ய வேண்டும். அது எப்படி என்பதை பற்றி அகத்தியர் இங்கே விளக்குகிறார். பார்க்கலாம் இந்த பதிவிலே. அறிவினால் அறிவை பற்றி அமர்ந்ததோர் சிந்தை தன்னில் செறி ஒளி மூலத்து உள்ளாம் தீபத்தை மேலா வைத்து குறிவுற பார்த்து மூன்று கோணத்தின் மேலே நின்று நெறிவுற தூண்டி ஏற்றில் நின்மல வடிவினாமே. நின்மலம் என்று இங்கே அகத்தியர் குறிப்பிடுவதற்கு என்ன காரணம்? மலம் என்பது அழுக்கு என்கிற பொருளை கொடுக்கிறது. மூன்று மலங்கள் நம்மிடத்திலே இருக்கின்றன. அவை ஆணவம், கண்மம், மாயை என்கிற மூன்று மலங்கள். ஆணவ மலம் என்பது தான் அறிவாளி என்று கருதும் போது வந்துவிடுகிறது. நான் இன்னார் என்கிற உணர்வோடு புலன்கள் வழியாக உலகத்தை சார்ந்திருக்கும் போது ஆணவ மலம் ஏற்படுகிறது. கண்ம மலம் என்பது செய்யக்கூடிய காரியங்களால் நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. மாயாமலம் என்பது நமக்கே தெரியாமல் நம்மை பிழைத்துவிடக்கூடிய சிறிய தவறுகளால் உருவாகக்கூடியது. இப்படி ஆணவம், கண்மம், மாயை என்கிற மூன்று மலத்தின் வடிவாகவே நம்முடைய ஆன்மா என்பது இருக்கிறது. அல்லது ஆன்மாவை இந்த மூன்று மலங்கள் மூடியிருக்கின்றன. இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அறிவினால் அறிவை பற்றி அமர வேண்டும். அதை சிந்தையிலே பார்க்க வேண்டும். இங்கே அறிவு என்று இரண்டு, அதற்கடுத்தபடியாக சிந்தை என்ற ஒன்றை சொல்லி இருக்கிறார். அறிவு வேறு, சிந்தை வேறா? இது என்ன குழப்பமாக இருக்கிறது? இது மனத்தின் 4 நிலைகளை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை. வேறு வார்த்தைகளாக இருந்தாலும் தவிர நமக்கு ஏற்கனவே அறிமுகமான அனுபவமான மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற 4ஆக இதை உணர்ந்து பாருங்கள். குழப்பம் தீர்ந்துவிடும். புத்தி என்பது புறத்திலே மனம் சலித்த போது எழுப்பக்கூடிய வினாக்களை அகங்காரம் என்கிற மனத்தோடு இணைந்திருந்து செய்கிறது. அகங்காரம் என்பது வினாவெடுக்கிறது. புத்தி என்பது அந்த வினாவுக்கான விடையை மேலோட்டமாக ஆராய்ந்து பார்த்து சொல்ல முற்படுகிறது. சிந்தை என்பது சித்தம் என்றாகிறது. அதுவே உண்மையான அறிவு என்றாகிறது. ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அறிவு என்பது ஆணாகும், மனம் என்பது பெண்ணாகும். எப்போது அறிவு மனதை அடக்கி ஆள்கிறதோ அப்பொழுது மாத்திரமே அது புருஷன் என்றாகும். மற்ற நிலைகளிலே இருக்கக்கூடியவை எல்லாம் ஆணுமல்ல, பெண்ணுமல்ல, அலிகளாகும் என்று சொல்லியிருந்தார்கள். ஞானபிதாவின் கருத்துக்களை கொண்டே அனைத்து சித்தர் பெருமக்களுடைய பாடல்களையும் அடியேன் அறிவுபூர்வமாக ஆராய்ந்து பார்க்க முடிகிறது என்பதை பல பதிவுகளிலே சொல்லியிருக்கிறேன். அந்த வகையிலே சித்தவித்தை என்கிற மகத்தான இந்த யோக பயிற்சியை கற்றுக்கொண்டு ஞானபிதாவின் அன்பிற்கு பாத்திரமானவர்கள் யாராக இருந்தாலும், எத்தனை கடினமான பதங்களை கொண்டிருக்கக்கூடிய சித்தர்களுடைய நூல்களாக இருந்தாலும் அவற்றின் உண்மை தத்துவத்தை உணர்ந்து கொண்டுவிட முடியும் என்பதை என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக உங்களிடத்தில் இங்கே பணிவன்போடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே அடுத்து வரக்கூடிய வார்த்தைகளை கூர்ந்து பாருங்கள். செறி ஒளி மூலத்து உள்ளாம் தீபத்தை மேலா வைத்து என்று குறிப்பிடுகிறார். மூலத்து உள்ளாம் இருக்கக்கூடிய தீபம், அந்த தீபம் என்பது ஜீவனுடைய பிரகாசம். அது செறி ஒளியாக மாறி மூலத்திலே பிரகாசிக்க வேண்டும். மூலம் என்பது ஜீவன். அந்த ஜீவனின் பிரகாசம் என்பது ஒரு மங்கலான தீப வெளிச்சத்திற்கு இணையாகிறது. அந்த தீப வெளிச்சம் என்பது பிரகாசமாக எரிய வேண்டும் என்றால் அதற்கு காற்றின் உதவி தேவையாக இருக்கிறது. காற்று என்பது அண்ணாக்கு பாதை வழியாக வீசக்கூடிய
உள்ளும் புறமும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய அபானன் என்கிற காற்று. உள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் என்பது ஜீவசக்தியாகிய வாயு என்கிற காற்று. ஜீவசக்தியாகிய வாயு என்கிற காற்றும் வெளியிலே இருக்கக்கூடிய அபானன் என்கிற காற்றும் இந்த இரண்டும் ஒன்றாக இணையும் போது ஒரு புதுவிதமான வெப்பக்காற்று உருவாகிறது. அந்த வெப்பக்காற்று தான் மூலக்கணல் என்று ஆகிறது. இந்த மூலக்கணலை கொண்டு மட்டுமே ஜீவன் அல்லது ஆன்மாவினுடைய பிரகாசத்தை நாம் அதிகரிக்க முடியும். இந்த மூலக்கணல் ஏற்பட்டு ஆன்மாவின் பிரகாசம் ஏற்படக்கூடிய காலம் வரையிலும் புறத்திலே இருந்து உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய அவானன் என்கிற காற்றின் உதவி அவசியமாகிறது. எப்போது அது முழுமை பெறுகிறதோ அப்போது அவானன் என்கிற காற்று அவசியமில்லாதாகிறது. எனவே இந்த உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய காற்றின் உதவியும் நமக்கு தேவைதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதை எப்படி அறிவது? குறிவுற பார்த்து 3 கோணத்தின் மேலே நின்று நெறிவுற தூண்டி அதை அறிய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். குறிவுற பார்க்க வேண்டும், குறிப்பாக பார்க்க வேண்டும், உற்று நோக்க வேண்டும். சுழுமுனை மையத்திலே மனத்தை நிலைநிறுத்தி அப்படி இப்படியாக மனம் ஆடாமல் அசையாமல் புலன்கள் வழியாக வெளியே சலிக்காதபடியாக குறிப்பாக கூர்மையாக உற்று நோக்கி சுழுமுனை மையத்திலே மனத்தின் போக்கை கண்காணிக்க வேண்டும். அப்படி செய்யும் போது நெறி உற தூண்ட முடியும், அதாவது ஜீவனின் பிரகாசத்தை அதிகரிக்க முடியும். இந்த அதிகரிக்கக்கூடிய பிரகாசத்தின் காரணமாக நமக்குள்ளே இதுவரையிலும் ஏற்பட்டிருந்த ஆணவம், கண்மம், மாயை என்று அழைக்கப்பட்ட 3 விதமான மலங்களும் வெளியேறி போய்விடும், நாசமடைந்துவிடும். அதன் பிறகு தூய பிரகாசமான ஆன்மாவை நாம் அறிய முடியும், அடைய முடியும். இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக அகத்திய மாமுனிவர் நமக்கு சொல்லுகிறார். இந்த பாடலை திரும்ப திரும்ப வாசித்து பார்த்து இதன் பொருளை உள்வாங்க முயற்சி செய்யுங்கள். ஆம் பொருள் தானும் ஒன்றே, அழிவு ஒன்றே, அறிவு பற்றி தேம்பெற அருளில் நின்றால் சிவமதாய் பொருளும் என்றே, பாம்பு அதன் வாலில் ஏறி பார்க்கின்ற பொருள் ஒன்றாக நாம் பல காலம் சொன்னோம் நல்லறிவாளர்க்கன்றே. இங்கே பாம்பு, பாம்பின் வால் என்ற 2ஐ பற்றி சொல்லுகிறார். பாம்பு வடிவத்திலே நம்முடைய உடலிலே எந்த உறுப்பு இருக்கிறது? ஆராய்ந்து பாருங்கள். முதுகுத்தண்டுதான் பாம்பின் வடிவத்திலே இருக்கிறது. இந்த முதுகுத்தண்டு என்பது மேலிருந்து கீழாக ஒரு பாம்பை போல தொங்கியபடியாக இருக்கிறது. பாம்பின் வால் பகுதியிலே இருந்து ஏற வேண்டும் என்று குறிப்பிடுவதால் முதுகுத்தண்டின் அடியாம்பாகத்திலே நம்முடைய வால் எலும்பு என்று அழைக்கப்படக்கூடிய எலும்பின் நுனியிலே மூலவாய்வு என்று அழைக்கப்படக்கூடிய அக்னி கணல் என்பது அதுவரையிலும் பரவி இருக்கிறது. ஜீவசக்தியாகிய வாயு என்பது முதுகுத்தண்டிலே இந்த கீழ் நுனி வரையிலுமாக உடல் முழுவதும் பரவி இருக்கிறது. இது 72,000 நாடிகள் வழியாக சலித்திருக்கிறது. உடல் முழுவதும் பரவி இருந்த இந்த ஜீவசக்தியாய வாயு என்பது யோக பயிற்சி என்பதை செய்யும் போது இந்த முதுகுத்தண்டு வழியாகவே மேல் நோக்கி ஏறி வந்து சுழுமுனையிலே ஒடுக்கம் பெறுகிறது. இதைத்தான் இத்திருப்பாடலிலே அகத்திய மாமுனிவர் சொல்லுகிறார். பாம்பின் வால் வழியாக ஏறி மேலே சென்று ஒரு பொருளாக மாறி சுழுமுனை மையத்திலே நிற்க வேண்டும். வாசி பயிற்சியின் போது அண்ணாக்கு பாதை வழியாக மூக்கின் வழியாக உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய காற்று ஒரு வகையாக உதவி செய்து உந்து சக்தியாக மாறியிருந்து ஜீவசக்தியாகிய வாயு என்பது கீழே இறங்கிவிடாதபடியாக மனத்தின் தரத்தால் சுழுமுனை மையத்திலே தடுத்து நிறுத்தப்படுகிறது. அதே வேளையிலே இங்கே ஏற்பட்ட இந்த சுழற்சியின் காரணமாக, அதாவது சுழுமுனை மையத்தில் ஏற்பட்ட சுழற்சியின் காரணமாக முதுகுத்தண்டு வழியாக கீழே பரவி இருந்த ஜீவசக்தியாகிய வாயுவும் மேலே ஏறி வந்து அதுவும் சுழுமுனை மையத்திலே ஒடுக்கம் பெறுகிறது. இவை எல்லாம் ஒன்றாக இணைந்து முடித்தான பிறகு அது ஒன்றாக ஒற்றை பொருளாக ஜீவசக்தியாகிய வாயு என்பதாக மாறி அமைகிறது. அதன் பிறகு அது மெல்ல மெல்ல ஆன்மாவை நோக்கி பயணப்பட ஆரம்பிக்கிறது. அங்கே சென்று சேர்ந்து விட்டால் தேதம் பெற அருளிலே சென்று சிவமதாக மாறி நிற்கிறது. இப்படி போய் அது சிவமாக மாறி நின்று விட்டால் அதன் பிறகு அழிவு என்பது கிடையாது, அறிவு என்பது அங்கே இருக்கிறது. இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக அகத்திய மாமுனிவர் நமக்கு சொல்லுகிறார். யோக பயிற்சியின் போது உடலிலே ஏற்படக்கூடிய மாற்றம் எவ்வாறாக ஜீவசக்தியாகிய வாயு பிரகாசம் பெற்று ஜீவனோடு இணைகிறது என்பதை பற்றி தெளிவாக அகத்திய மாமுனிவர் இத்திருப்பாடலில் நமக்கு சொல்லுகிறார். இந்த பாடலை திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள். இதில் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை மறுபடியும் வாசித்து பார்த்து அதன் உட்பொருளை அறிய முற்படுங்கள். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.